வணக்கம். ஸ்லோவாக்கியா யூரோப் 3 இயர்ஸ் ஒர்க் பெர்மிட் பற்றி இன்னைக்கு பார்ப்போம். ஸ்லோவாக்கியா வழக்கமாக நம்ம எல்லாம் பார்ப்போம். அது ஒரு நல்ல டெவலப்டு கண்ட்ரி. எல்லா ஃபீல்டும், ஆட்டோமொபைல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், அக்ரிகல்ச்சர், எல்லா ஃபீல்டுமே நல்ல டெவலப். இதில் ஓகே பாருங்கள், மேப்பில் பாருங்கள் அது எங்கே இருக்குன்னு. ஸ்லோவாக்கியா நல்ல கண்ட்ரி தான். ஓகே, இதில் என்னென்ன ஜாப் இருக்குது? 3 இயர்ஸ் வேலிட் ஒர்க் பெர்மிட் நமக்கு கிடைக்கிது. ஓகே, அதை கொஞ்சம் படித்து பாருங்கள். ஓகே, எஸ், இது நான் தான் சொன்னேன். அந்த ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, லாத்வியா, இந்த 3 நாடுமே மோஸ்ட்லி ஆட்டோமொபைலோட ஸ்பேர் பார்ட்டோட தயாரிப்பு தான் அங்கே ஜாஸ்தி. அங்கேருந்து தான் வேறு கம்பெனிக்கு தயாரித்து தான் அங்கே போகுது, மற்ற நாட்டுக்கு போகுது. ஸோ அதனால் இந்த மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வேலை, ஜென்ரல் ஹெல்ப்பருக்கு வேலை. நீ பாருங்களேன், மேலே கொடுத்துருக்கா ஆட்டோமொபைல் கம்பெனி ஸ்லோவாக்கியா யூரோப். ஜாபில் ஜென்ரல் ஹெல்ப்பர், செக்கிங் அண்ட் பேக்கிங், கார் ஸ்பேர் பார்ட்ஸ், சரி தானே? அது ஆட்டோமேட்டிக்காக செக் ஆகி தான் வரும். பட் இருந்தாலும் டிஃபெக்ட் இல்லாமல், டேமேஜஸ், ஸ்க்ராச்சஸ் இல்லாமல், அதுக்கு தகுந்த மாதிரி பாலிதீன்லாம் போட்டு கவர் போட்டு நல்லா பேக் பண்ணி உடன் பாக்ஸ்லாம் வச்சு எடுத்து, அது அந்த வேலை தான் அது. ஓகே, இது ஒர்க் பெர்மிட் 3 இயர்ஸ் வேலிடிட்டி ஒர்க் பெர்மிட். பட் இந்தியாவில் பாஸ்போர்ட்டுக்கு ஒன் இயர் தான் அடித்து போகும். ஓகே, பட் அந்த கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணால் 3 இயர்ஸ் இருக்கும். அது கான்ட்ராக்ட் வரும், ஒர்க் பெர்மிட்டோட கான்ட்ராக்ட் வரும். அதில் பார்த்தா 3 இயர்ஸ் வேலிடிட்டி. அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாலும் வரலாம், இல்லைனா 3 இயர்ஸ் இந்த கம்பெனியில் வேலை பார்க்கலாம். பாஸ்போர்ட் இங்கே டெல்லியில் நம்ம அடிக்கிறது 1 இயருக்கு தான். சேலரி பார்த்தீங்கன்னா நான் இது பெர் டே சேலரியில் மொத்தம் 1.5 லட்சம் அப்படி சொல்லியிருக்கு. சம்பளம் கூட இருக்கும். ஓகே, சரி. ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஃப்ரீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இது 1200 யூரோ கண்டிப்பாக சேலரி இருக்கும். ஓவர் டைமில் சேர்த்து 1500 யூரோ இருக்கும். இது ஒரு வருஷத்துக்கு. ஏன்னா இந்த மாதிரி நாட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா, ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டீங்கன்னா, ஒரு வருஷம் முடிஞ்சோம்னா அதுக்குள்ளே 7-8 மாதத்துல இங்கே டிஆர்சி கிடச்சிருது. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வேறு கம்பெனிக்கு, இதே ஊருக்குள்ளே வேறு கம்பெனி பண்ணுறது நல்லது. என்ஓசி தந்துடுவாங்க. ஆனால் நான் 3 வருஷம் நான் வேலை பார்ப்பேன், விட்டுட்டு போனால் நான் காம்பன்சேஷன் கொடுப்பேன்னு நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடாது. இல்லை ஆரம்பத்திலே பண்ணித்தான் ஆகணும்னா நீங்கள் அதை யோசிக்கணும். நடுவில் வெளியே போனால் விட மாட்டாங்க, விட்டால் என்ஓசி தர மாட்டாங்க. அப்புறம் நம்ம என்ஓசிக்குன்னு லாயருக்கு 2000-3000 யூரோ செலவு பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, எனக்கு போதும் சார், வந்தோம் 3 வருஷம் இங்கேயே வேலை பார்க்குறோம், நான் இப்போ தொழிலும் கற்றுக்குவேன், சம்பளமும் கூட்டி கிடைக்கும், ஊரில் கடனும் அடைச்சிடுவேன், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் இந்த வேலை ஓகே. ஸ்லோவாக்கியாவுக்கு அப்ளை பண்ணுங்கள். டிப்ளமோ, ஐடிஐ, ஓகே, மாதிரி இந்த மாதிரி டிகிரி படித்தவங்களும் ஓகே. மெக்கானிக்கல், ஏன்னா ஆட்டோமொபைல் கம்பெனியில் வேலை பார்க்கறதுனாலே கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் வேலை பார்க்க முடியும். தப்பு இல்லை. மற்ற ஃபீல்டில் வேலை பார்த்தாங்களே உள்ளே போனால் பேக்கிங்க்கு டெக்னிக்கல் நாலேஜ் தேவை கிடையாது இல்லையா? 2 பேர் தூக்கி அதை வச்சு எடுத்து டேக்கெல்லாம் போட்டு எடுத்து தூக்கி ஒரு இடத்துல வச்சு ஸ்டிக்கர் ஒட்டி சலான் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஓகே, பட் எனிவே அப்ளை பண்ணுங்கள் 50 வயசுக்கு உள்ள. ஓகே, தாராளமாக இதில் பெர்மிட் வாங்கி தரேன். ஓகேவா? இதுக்கு செலவு 5 சில்லற ஆகும். 5 கிட்ட முடிச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே இப்போ டிக்கெட் இருக்க விலையை பார்த்து மேலே இறங்குது. 5 ரூபா கண்டிப்பாக ஆகும். நீங்கள் போகிறதா இருந்தால் 5 லட்ச ரூபா கண்டிப்பாக ஆகும். ஓகே, அட்வான்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. நான் என்னன்னு பார்த்து சொல்கிறேன். சரியா? தேங்க்யூ. மேற்கொண்டு அடுத்த வேகன்சியில் சந்திப்போம்.